அந்த அவர் கையை கழுவி அவரை ஒப்பு கொடுக்கிறான். அவருக்கு மேலே சிலுவை கட்டையை வைக்கிறார்கள். பெரிய சிலுவை மரம், பயங்கர வெயிட்டானது. அதை சுமக்க கூடாமல் சுமந்து கொண்டு வருகிறார். காரணம், ராத்திரி முழுதும் அவரை போட்டு அடித்து நொறுக்கினார்கள், அவரை சின்னாபின்னமாக்கினார்கள். அந்த சோர்வு ஒரு பக்கத்தில் இருக்க அவரை சிலுவையை சுமக்க வைத்தார்கள். சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போதும் சவுக்கால அடித்து கொண்டே வந்தார்கள். மலைக்கு மேலே ஏறி போகிறார். கொல்கத்தா என்ற மலைக்கு மேலே வந்து அங்கே 2 கள்ளர்கள் 2 பக்கத்திலும் நடுவிலே இயேசுமாக சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறைந்து அவரை கொல்லுகிறதற்கு முயற்சி எடுக்கும்போது மேலே ஒரு வாசகத்தை எழுதி வைத்தார்கள். இவர் யூதருக்கு ராஜா என்று பிலாத்து எழுதி வைத்தான். இவர் யூதருக்கு ராஜா. ஆனால் சொன்னார்கள், யூதருக்கு ராஜா என்று சொன்னார் என்று சொல்லும். இல்லை இல்லை, நான் எழுதினது தான், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என்று சொன்னார். ஆகவே அறிந்தோ அறியாமலோ அவரை யூதருக்கு ராஜா என்று எழுதினார்கள். அல்லேலூயா. நம்முடைய யூத ராஜ சிங்கம் சிலுவையிலே தொங்குகிற நேரம் அங்கே சுற்றிலும் இருந்த அந்த போர் சேவர்கள் அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் பங்கு போட்டார்கள். அதை பங்கு போட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சிலுவையிலே தொங்குகிறார், ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிறார். அவரை அப்படியே பார்க்கிறார். அடித்து நொறுக்கிறவர்களை சுற்றுமுற்றும் பார்க்கிறார். பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என் அருமை பிள்ளைகளே, அநேக நேரத்தில் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை செய்து விடுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம். அப்படி செய்யும் போது ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று வருகிறது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்மை மன்னிக்கிறதற்கு கிருபை பெருத்த அந்த தேவன் அவர் சொல்லுவார், பச்சை மரத்துக்கு இந்த பாடானால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு? அதற்கு முந்தின வசனத்தை 31 வாசிக்க கேட்போம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, நம்மை குறித்த ஆண்டவர் நாம் பட்டு போன மனம் என்று சொல்லுகிறார். நமக்கு பலன் இல்லை, நிற்க நிலை இல்லை. நம்முடைய வேர் ஆழமாய் பதியாததுனால நம்முடைய செடி பட்டு போகிறது. ஆகவே இன்றைக்கு முடிவெடுப்போம், என்னுடைய வேர் ஆழமாய் பதியும். ஆண்டவருக்குள்ளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என் வேர் ஆழமாய் பதியும். யாக்கோபு தன்னுடைய வேர் பதிந்ததுனால அவன் வளர்ந்தான், மரம் வளர்ந்தது. அவன் வளர்ந்தான், அவன் பூத்து குலுங்கினான், காய்த்து கனி தந்தான். அருமையான ஒரு பாடல் உண்டு. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரம்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். அன்பு பிள்ளைகளே, அருமையான பாடல். நாம் வேர் ஊன்ற வேண்டிய காலம் இது. ஆண்டவராகிய கர்த்தர்லே நாம் வேர் ஊன்றுவோமானால் நாமும் பச்சை மரமாய் காணப்படுவோம். நாம் பூத்து குலுங்குவோம்,
காய்த்து கனி கொடுப்போம். இன்று இங்கு இருக்கிற அருமை பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரிலே வேர் ஊன்றி இருக்கிறோமா? சற்று நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த பாடானால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு என்று சொன்ன அவரை கபால ஸ்தலம் என்று சொல்லுகிற இடத்தில், அந்த கொல்கதா மலையில கபால ஸ்தலம் என்ற இடத்திலே கொண்டு போய் தான் சிலுவையில் அறைந்தார்கள். கபாலம் என்றால் மண்டை ஓடு என்று அர்த்தம். மண்டை ஓடு மேடு. அந்த மேட்டுக்கு என்ன பேரு? மண்டை ஓடு மேடு. அந்த மண்டை ஓடு மேடிலே தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். சில ஆண்டுகளுக்கு முன்னே, பல ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய இந்தியாவில் நாகாலாந்து என்ற ஒரு பகுதி இருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நாகாலாந்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்வார்களாம்? மற்றவர்களை யாராவது புதிதாய் பார்த்து விட்டால் அவர்களை அடித்து அவளை கொலை செய்து அவளை சாப்பிட்டு விடுவார்கள். மனுஷர்களை சாப்பிடுகிறவர்களாய் இருந்தார்கள். யார் வந்தாலும் அவளை பிடித்து சாப்பிட்டு விடுவார்கள். அந்த மண்டை ஓட்டை தங்களுடைய வீட்டிலே கொண்டு பாதுகாப்பார்கள். எத்தனை மண்டையோடு ஒருவன் எக்ஸ்ட்ராவாய் வைத்திருக்கிறானோ அவன் பெரிய வீரன் என்று எண்ணப்படுவான். நிறைய மண்டையோடு வச்சிருந்தா அவன் பெரிய வீரன். ஆகவே இதற்காகவே அநேகரை கொலை செய்து விடுவார்கள். அப்பொழுது ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர் முடிவெடுத்தார், எப்படியாவது இந்த நாகாலாந்துக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அவர் உபவாசித்து ஜெபித்து காட்டுக்குள்ளே நின்றார். அவர்கள் காட்டில் மாடு மேய்க்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள். அங்கே காட்டுக்குள்ளே போய் காத்து நின்றார். மரத்துக்கு பின்னால ஒளிந்து நின்றார். அங்கே ஒரு சகோதரன் வந்தான். அப்படியே ஜெபத்தோடு கூட அந்த மனுஷனை தொட்டார். அல்லேலூயா. அவனை தொட்ட உடனே அவன் வேறு மனுஷனாய் மாறினான். என் அன்பு பிள்ளைகளே, நாமும் கூட மற்றவர்களை தொடுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அவன் வேறு மனுஷனாய் மாறினான். இவர் அவனோடு பேசினார். அவனுக்கு எல்லாம் புரியுது. இவர் பேசுகிற அந்த மொழி அவனுக்கு தெரியாத மொழி. அவனுக்கு புரிய தொடங்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பினார். நாளைக்கு வா என்று சொல்லி அனுப்பினார். இப்படி வழக்கமாய் அவனை சந்தித்தார். அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினான். கைகளை தட்டக்கூடாதா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினான். அவனுடைய மனைவியும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினார். 2 ஆண் பிள்ளைகள் அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். ஆனால் அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள், நாகாலாந்தில் உள்ள ஜனங்கள் இவன் இயேசுவை குறித்து சொல்லுவதை பார்த்து இவனை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று ஒரு பெரிய மைதானத்தில் கொண்டு நடுவில் நிறுத்தினார்கள். நிறுத்தி, இந்த நீ சொல்லுகிற அந்த புதிய தெய்வத்தை நீ வழிபடக்கூடாது, அவரை நீ மறுதலிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவன் சொன்னான், நான் மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படியானால் இப்பொழுதே கொண்டு போடுவோம் என்று சொன்னார்கள். அப்படியே பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் அம்பெய்து கொண்டார்கள். அவருடைய மனைவியை கொண்டார்கள். கடைசியா அவனை கேட்டார்கள், இப்போ உன்னுடைய ஆசை என்ன? அல்லேலூயா. அவன் என்ன சொல்லி இருப்பான் நினைக்கிறேன்? இயேசு என் ஆசை. அல்லேலூயா. சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை. உங்கள் வாழ்க்கையில இப்படி பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது நீங்கள் இயேசுதான் என் ஆசை என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். இவனையும் அம்பெய்து கொண்டார்கள். வானத்திலே ஆண்டவர் வந்து காட்சி கொடுத்தார். அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். இன்று அந்த நாகாலாந்து கிறிஸ்துவ மாநிலமாக காணப்படுகிறது. அந்த நாகாலாந்துல தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ரவி அவர்கள், அந்த கவர்னர் அவர்கள் அங்கே இருந்தார். அங்க நிறைய சிலுமஸ் எல்லாம் பண்ணினார். இவர் அப்படி சிலுமஸ் பண்ணினா அங்க துரத்திய விட்டான். போடா இங்க இருந்துன்னு துரத்திய விட்டான். நேர நம்ம பழி, நம்ம தலைமையில அந்த பழி வந்து சுமந்து இங்க வந்திருக்கிறார். இப்போ ஆகவே தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது, சத்தமா சொல்லுங்களேன், தடைபடாத ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. 23:38 சொல்லுகிறது, அவர் யூதருக்கு ராஜா. யாரு? இயேசு. யாரு? வாசிங்கம்மா. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது.
அல்லேலூயா. இவர் யூதருக்கு ராஜா என்று எழுதி அந்த சிலுவைக்கு மேலே வைக்கப்பட்டது. 3 மொழிகள்ல எழுதி வைக்கப்பட்டது, இவர் யூதருக்கு ராஜா. யூத ராஜ சிங்கம் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன கற்றுத்தந்தார் நமக்கு? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்களிலே நமக்கு என்ன கற்றுத்தந்தார்? நம்முடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, ஆண்டவரை பார்த்து ஜெபமா, ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபியுங்கள் என்று கற்றுத்தந்தார். அவர் என்ன கற்றுத்தந்தாரோ அதையே செய்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்று உங்களுடைய கடனாளிகளுக்கு, உங்களுக்கு எதிராய் பாவம் செய்கிறவர்களுக்கு, அநியாயம் செய்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் முழுமையாய் மன்னிப்பேன். நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள், பயங்கர பிரச்சனைகள்ல நான் எனக்கு எதிராய் செய்தவர்களுக்கு நான் மன்னித்தேன் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். நீங்கள் யார் யார் நானும் மன்னிப்பேன் சொல்லு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு கிருபை பெருந்தன தேவன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஜெபித்தார். என் அன்பு பிள்ளைகளே, அவளை கர்த்தர் மன்னித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரை என்னை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தாவே, ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு கற்றுத்தந்தது போல நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அந்த நாட்டிலே பெரிய தவறுகளை செய்கிறவர்களை அவர்கள் சிலுவை மரத்திலே அடித்து கொள்ளுவார்கள். சிலுவை மரத்திலே தொங்க விட்டு அவனை அங்கும் கோலால் அடிப்பார்கள். பலவிதமான சித்திரவதை பண்ணுவார்கள். சித்திரவதை பண்ணி அவர்கள் சாகிற வரைக்கும் அங்கே வைத்திருப்பார்கள். செத்த பிறகு பாடி இறக்குவார்கள். இயேசுவை அப்படித்தான் அங்கே சிலுவையில் அடித்தார்கள். அவருக்கு 2 கைகளிலும் 2 ஆணிகள் அடிக்கப்பட்டது. 2 கால்களையும் ஒன்று சேர்த்து அதில் ஒரு ஆணி அடிக்கப்பட்டது. 3 ஆணிகளிலே ஆண்டவர் தொங்குகிறார். நாம் எல்லாரும் என்ன நினைத்திருப்போம்? ஆண்டவருடைய கை உள்ளங்கையிலே தான் ஆணி அடித்திருப்பார்கள் என்று நினைத்திருப்போம். ஆனால் சில வேத வியாக்கியானக்காரர்கள் சொல்லுவார்கள், இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, அவருடைய உள்ளங்கையில ஆணி அடித்திருந்தால் இந்த பாடி அப்படி தூங்காதுல தாங்காது, அது அப்படியே கிழிந்து கீழே விழுந்திருக்கும். ஆகவே இயேசுவை சிலுவையில் அடிக்கவில்லை என்று நிறைய பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய சரீரத்தில் போர்த்தி இருந்த அந்த துணி இப்பொழுதும் வட்டிக்கன் நகரில் இருக்கிறது. 2000 வருஷமாய் இருக்கிறது. அந்த துணியை எடுத்து பார்த்தால் அவருடைய கையில உள்ளங்கையில அடிக்கவில்லை, இங்க மணிக்கட்டில தான் அடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆணி எங்க அடிச்சிருக்கு? மணிக்கட்டில். இந்த மணிக்கட்டில் இருக்கிறதுனால இந்த எலும்பு அதற்கு தாண்டி இருக்கு, ஆகவே தாங்குகிறது. அல்லேலூயா. ஆகவே தாங்குகிறது. அந்த சரீரம் கீழே தொங்காது, கீழே விழாது. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். 2 கை மணிக்கட்டிலும் 2 ஆணிகள், கால் 2ஐயும் சேர்த்து வைத்து ஒரு நீளமான ஆணி இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 பக்கத்திலும் 2 திருடர்கள், பயங்கரமான கள்ளர்களை சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஏன்னா இயேசுவை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக கள்ளர்கள் மத்தியிலே அவரை தொங்க விடுகிறதற்காக 2 கள்ளர்களையும் அறைகிறார்கள். இந்த கள்ளர்ல ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். இல்லாம நீ என்ன தொங்கிக்கிட்டு இருக்க, ரொம்ப ஜம்பம் பேசினியே என்றெல்லாம் பேசியிருப்பான். அப்படியெல்லாம் பேசும்போது ஒரு பக்கத்தில் இருந்த கள்ளன் அவனை பார்த்து, நீ தகாத வார்த்தையை பேசுகிறாய், நாம் தவறு செய்ததற்காக நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், அவரோ நீதிமான், ஒரு பாவம் செய்யாத அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என் மனம் உடைந்து போய் அவனை கண்டிக்கிறான். கண்டித்து விட்டு ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா ஐயா, உடைய ராஜ்யத்துல வரும்போது என்னையும் நினைத்தருளும் என்று சொன்னான். அல்லேலூயா.
சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. என்னை நினைத்தருளும் பாவி அவன், அவனை எப்படி நினைக்க முடியும்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்தருளும். எந்த பாவியும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும். இங்க இருக்கிற நம்மள யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் நம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடைய இரத்தத்தால் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கள்ளன் இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அவனிடமாய் திரும்பி, இன்று என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இதை சிலர் பரலோகம் என்று சொல்லுவார்கள். பரலோகம் அல்ல, பரதீசு. பரதீசில் இருப்பாய். வாசிங்கம்மா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எந்த வார்த்தையை நாம் மாற்றி பேசலப்பா. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இந்த பரதீசு எப்படிப்பட்டது அது சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? யோவான் 1:9 நாம் வாசிக்க கேட்டோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், திருடனாயிருக்கலாம், கொலைக்காரனாயிருக்கலாம், கொள்ளைக்காரனாயிருக்கலாம், அவனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. வாசியுங்கள் யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியே அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12:2-3 ஆகிய வசனங்களிலே இந்த பரதீசு எங்கே இருக்கிறது என்று வேதம் சொல்லு. பரதீசு எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அந்த பரதீசு என்ன? காவலில் உள்ள ஆவிகள் இருப்பார்கள். அங்க நோவாவின் காலத்துல கீழ்ப்படியாமல் போனவர்கள், அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல யாரும் இருக்கல, ஆண்டவர் இல்லை. ஆகவே அந்த நாட்களில கீழ்ப்படியாமல் போனவர்கள் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரசங்கிக்கத்தான் இயேசு போனார். கைகளை தட்டுங்களேம்மா. ஹல்லேலூயா. அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனார். அங்கே பிரசங்கிக்க போகும்போது இந்த திருடனுக்கும் அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு, வேற யாருக்கு கிடைக்காத ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. வாசிங்கள் 2 கொரிந்தியர் 12:2-3. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். இது யார் எழுதுறது? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். தன்னை பற்றி தான் அப்படி எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே, அவன் 14 வருஷத்துக்கு முன்னாலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ நான் அறிய மாட்டேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு, அவன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. 3ஆம் வானத்துல தான் பரதீசு இருக்கு, பாதாளத்துல இல்ல. 3ஆம் வானத்துல அந்த பரதீசு இருக்கு. பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அங்கே வாக்கு கெட்டாத வாக்கு பேச்சுகள் அங்கே கேட்கிறது. எந்த பேச்சு? ஆண்டவர் அங்கே பிரசங்கித்தது அங்கே எக்கோ ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பேசின அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் எக்கோ ஆகிக்கொண்டிருக்கிறது. சிலர் நினைப்பார்கள் இந்த பரதீசு பாதாளத்தில் இருக்கிறது நினைப்பார்கள். பாதாளத்தில் இல்ல, 3ஆம் வானத்தில் அது இருக்கிறது. ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்கள்ல வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மற்றவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் அவர் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டார், ஆனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியிலே தான் அவர் பரதீசுக்கு போனார். அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் கீழ்ப்படியாமல் போன அந்த ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனார். இன்று நீங்களும் நானும் அப்படி கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நான் என்றைக்கு உங்களை பற்றி சொல்ல விரும்பவில்லை. நான் என்றைக்கு சாவேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் கூப்பிட்டால் நான் போய்விட வேண்டும். நான் என்னுடைய மனைவி இடத்துல சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல ஒரு இடத்தை மாத்திரம் கொடுத்தால் போதும். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துல ஒரு இடத்தை மாத்திரம் கொடுத்தால் போதும், நான் என்றைக்கும் போய்விட ஆயத்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யம் மிக மேன்மையானது. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவங்களை மன்னிக்கிறதற்கு இந்த கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பயங்கரமான கூட்டம், வெளியும் உள்ளேயும் பயங்கர கூட்டம். அந்த மேற்கூரையை பிரித்து ஒரு மனுஷனை, திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்கி விடுகிறார்கள். அவன் இயேசுவுக்கு முன்னாலே இறக்கி விடப்படுகிறான். இயேசு அவனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொன்னார். கைகளை தட்டுங்களேம்மா. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபை. 2:5 வாசியுங்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யார் அவர்கள்? அந்த கூரையை பிரித்தார்களே, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போய் சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லாரும் மற்றவர்களுக்காக நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்திலே எதை கேட்டுக்கொள்வோமே அதை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கண்களை மூடுவோமா. நாங்கள் நம்முடைய திரு பாதத்திலே வந்திருக்கிறோம். தேவரை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனாய் இருக்கிறதுனாலே நாங்கள் தம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து நாங்களும் பரலோகத்துக்கு பாக்கியவான்களாய் மாற எங்களை உருவாக்குங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. உற்சாகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? இந்த நாள் வெற்றி முழக்கத்தின் நாள். ஹalleluya. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹalleluya. இது நாம் ஜெயத்தை கொண்டாடுகிற நாள். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அடையாளமான ஒரு நாள் இந்த நாள். அதை நாம் இன்றைக்கு நிறைவேற்றும் வண்ணமாகவே வந்திருக்கிறோம். சிலுவை என்று நாம் யோசித்த உடனேயே அதிக நேரங்களிலே நாம் என்ன நினைப்போம்? இது இயேசுவின் மரணத்தை குறிக்கிற நாள். ஆகவே இந்த நாள் துக்கம் கொண்டாட வேண்டிய நாள் என்று ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கருப்பு உடை அணிந்து கூட சபைகளுக்கு செல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருப்பு நாள் என்று அநேகர் கருதுகிற இந்த வேளையிலே இந்த சிலுவை என்கிறது மரணம் அல்ல, அது விதைத்தல். அது என்னது சொல்லுங்களேன்? விதைத்தல். ஆண்டவராகிய இயேசு நமக்காக விதைக்கப்பட்டார். அவர் விதைக்கப்பட்டதினாலே இன்றைக்கு பல ஆயிரம் ஜனங்கள் அவருக்கு ஃபாலோவர்ஸாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக கோடா கோடியாய் பெருகி இருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனுடைய மரணம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை, இந்த அளவுக்கு பெரிய விளைவை ஏற்படுத்தவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷனாய் இந்த உலகத்திலே தேவகுமாரனாய் தன்னுடைய ஜீவனை அவர் விதைக்கு ஒப்பு கொடுத்ததினாலே, பிதாவின் சித்தம் அவரிலே நிறைவேறுகிறதற்கு அவர் தன்னை தாழ்த்தினதினாலே நாம் இன்றைக்கு நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் அல்ல, அது விதைத்தல். அது என்னது?
சொல்லுங்களேன், விதைத்தல். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இது நிமித்தமாய் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே தான் மகிமைப்படும் வேளை வந்தபோது அவர் என்ன சொன்னாரா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தது ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆகவே ஒரு பிடி தானியம் அது விதைக்கப்படும் போது அது முளைத்து வருமானால் பலரும் பயனடையும்படியான ஒரு மேலான விளைச்சலை கொண்டு வரும். அதுவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற விளைச்சல். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய இந்த விதைத்தல் நமக்கு பெரிய செழிப்பை கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் சிலுவையிலே 7 வார்த்தைகள் பேசினாரே. ஏன் 7 என்று நாம் அநேக நேரங்களில் யோசித்திருக்கிறோம். 7 என்பது முழுமையை குறிக்கிறது, ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது என்று நாம் விளங்கி கொண்டாலும் நாம் வேதத்திலே ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். லேவியராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பிரதான ஆசாரியன் அந்த நாட்களிலே என்ன செய்வாராம்? அந்த நாட்களிலே செய்த பாவங்களுக்கு நிவர்த்தியாக ஒரு காளையுடைய இரத்தத்தை 7 முறை தெளிப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 முறை இரத்தம் தெளிக்க கடவன் என்று நியமத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுத்திருந்தார். அந்த வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 4:6. தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சன்னதியில் 7 தரம் தெளிக்க கடவன். கர்த்தருடைய சன்னதியில் 7 தரம் தெளிக்க கடவன். இன்றைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே இன்னைக்கு 7 இரத்த துளிகள் உங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏற்கனவே 2 துளிகள் தெளிக்கப்பட்டாச்சு. எத்தனை பேர் அதை உங்களுக்கென்று வாங்கி கொண்டீர்களோ அது உங்களுக்கு உரிமையாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக மன்னிப்பு என்று சொல்லுகிற இரத்த துளி, 2ஆவதாக மீட்பு என்று சொல்லுகிற இரத்த துளி உங்கள் மேல் தெளிக்கப்பட்ட ஆயிற்று. 3ஆவதாக ஆண்டவர் என்ன இரத்த துளியை நம் மேலே பிரதான ஆசாரியனாய் சிலுவையிலே நின்று தெளிக்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. 3ஆவதாக இரத்த துளி ஒன்று ஆண்டவர் தெளிக்கிறார். என்ன? அரவணைப்பு என்று சொல்லுகிற இரத்த துளி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் எல்லாரும் அங்கே நின்று சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே பலர் ஆண்டவரை நிந்தித்த கூட்டத்தாராய் இருந்தார்கள். பலர் என்னமோ நடக்கிறது வேடிக்கை பார்க்கலாம் என்று நின்று கொண்டிருக்கிற கூட்டத்தார். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே உள்ளம் உடைந்த ஒரு தாயை பார்க்கிறார். அதற்கு மத்தியிலே தன்னிடத்திலே மிகவும் அன்பா இருந்த உண்மையான அன்பு கொண்ட தன்னுடைய சீஷனை பார்க்கிறார். அவரால் தன்னை அடக்கி கொள்ளவே முடியவில்லை. ஹல்லேலூயா. அவரே மெய்யான ஆறுதல் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த ஆறுதலை இவர்களுக்கு அளிக்கிறதிலே அவர் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும்போது நம்மை விட்டு எல்லாரும் தூரம் நிற்கிறது போல தெரியும். தனிமையிலே நாம் நிற்கிறது போல ஒரு நிலை ஏற்படும். இந்த இடத்திலே இந்த குறிப்பிட்ட சீஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன? முந்தின நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக்கப்பட போகிற அந்த நிமிஷத்திலே எல்லா சீஷர்களும் அந்த இடத்தை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் நிர்வாணியாய் தன் அணிந்திருந்த அங்கேயே கூட அங்கே கழற்றி விட்டு பயத்தின் மிகுதியினாலே ஓடி போனான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி ஓடி போனவர்கள் மத்தியிலே இந்த சீஷனாகிய யோவான் ஆண்டுடைய சிலுவையின் அருகே வந்து எந்த பயத்திற்கும் இடம் கொடாமல் நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பு. இன்றைக்கு நாம் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு மேலானது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தெரிந்து கொண்டு ஒரு அரவணைப்பு நமக்கு தர வேண்டுமானால், நம்மை தேறுதல் அடைய செய்ய வேண்டுமானால், ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு சில குவாலிட்டிஸை எதிர்பார்க்கிறார், ஒரு சில குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். இந்த சீஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் ஆண்டவருடைய மார்போடு கூட சாய்ந்து கொண்டிருந்த சீஷனாம். ஆண்டவரை
எப்போதும் நேசித்து கொண்டிருந்த சீஷன். இவரை குறித்து மற்றவர்களுக்கு சற்று எரிச்சல் கூட வந்திருக்கிறது. பேதுரு ஒருமுறை இயேசுப்பாவிடத்திலே அதோ அவன் வருகிறான் என்று சற்று எரிச்சலோடு கூட சொல்லுகிறதை கூட நாம் வாசிக்க முடியும். ஆனால் ஆண்டவரோ இவரை அதிகமாய் நேசித்தார். ஹல்லேலூயா. காரணம் என்ன காரணம்? இவர் தன்னுடைய நேசத்தை முழுமையாய் ஆண்டவர் பேரிலே செலுத்தி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த சீஷன் சிலுவையின் அருகே நின்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நின்று கொண்டிருந்தான். ஏதாவது ஏசப்பா சொல்ல மாட்டாங்களா? ஏதாவது என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? கடைசி அவருடைய வார்த்தைகளை நான் கேட்கிறதற்காக நிற்கிறேன் என்ற ஒரு துடிப்பும் ஆர்வமும் அந்த சீஷனுக்கு இருந்தது. என் ஆண்டவருடைய உள்ளத்தின் நினைவை கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையின் அருகே வந்திருக்கிற நீங்கள் என் கூட பேசுவாரா என் ஏசப்பா என்று சொல்லி தூரத்தில் நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா, இல்லை சிலுவைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கீங்களா? சில நேரங்களில் உலக பிரச்சனைகள் நம்மை தடை செய்யும். சிலுவைக்கு நேராக வருகிறதற்கு பல தடைகள் இருக்கும். உலகத்தில் பாரங்கள் நம்மை அழுத்தும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தேவ சத்தத்தை கேட்கிறதற்கு இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியானால் என் ஆண்டவர் அரவணைப்பின் வார்த்தையை உங்களுக்காக அருளுவார். ஹல்லேலூயா. இந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னார். இந்த மரியாள், தன்னுடைய தாயாகிய மரியாள் அங்கே உடைந்த உள்ளத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். தாயை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இயேசு பிறந்த 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களிலே நியமம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே விருத்த சேதனம் அல்ல, ஆண்டவரை குழந்தை பிரதிஷ்டைக்காக அவர்கள் அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு சென்றபோது அங்கே தீர்க்கதரிசியாலே ஒரு வார்த்தை உரைக்கப்பட்டது. இந்த மரியாளை பார்த்து லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும். ஹல்லேலூயா. இந்த நாளை வைத்துதான் பல ஆண்டுகளுக்கு முன்னே, 33.5 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த வாக்கு தாயாகிய மரியாளுக்கு சொல்லப்பட்டது. வாசிக்க கேட்போம். லூக்கா 2:35. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் தீர்க்கதரிசியினாலே வார்த்தை சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையின்படியே அன்றைக்கு அந்த தாயுடைய உள்ளம் உடைந்த நிலையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அண்ணாந்து பார்த்து கொண்டு என்னுடைய பிள்ளை தன்னுடைய வாயினாலே ஏதாவது என்னை குறித்து சொல்லுவாரா என்று பார்த்து கொண்டிருந்த போதுதான் ஏசப்பா அவரை பார்த்து, இந்த தாயை பார்த்து, அம்மா அதோ உன்னுடைய மகன், இனி நீ என்னை குறித்து கலங்க வேண்டாம், இனி நீங்கள் என்னை குறித்து வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அரவணைப்பின் வார்த்தையாலே ஆறுதல் படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரத்த துளியின் நிமித்தமாய் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம் என்ன? ஆண்டவராகி இயேசு ஏற்ற நேரத்திலே நமக்கு தேவையான ஆறுதலை வழங்கி தருகிறதற்கு போதுமானவர். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளாம அநேக நேரங்களில் இந்த மற்ற சீஷர்களைப் போல ஓடி போகிறவர்களாக இருக்கிறோம். கொஞ்ச நாள் காத்திருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் ரட்சிப்பு வருகிற வரைக்கும், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும் காத்திருக்கிறோம். ஒரு சின்ன இக்கட்டான சூழ்நிலை வந்த உடனேயே நாம் என்ன செஞ்சிடறோம்? சொல்லுங்களேன். ஓடி போகிறோம். இன்னைக்கு சொல்லுவோம், நான் ஓடி போக மாட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் ஓடி போக மாட்டேன். நான் இந்த யோவான் சீஷனை போல இன்னும் அதிகமாக என் ஆண்டவரிலே அன்பு கூறுகிறதற்கு விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசுவிலே நான் அன்பு கூற விரும்புகிறேன். இந்த சிலுவை அண்டையிலே நான் வந்து விட்டேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுப்போமானால் இன்னும் ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஏற்ற வேளை வரும் வரை காத்திரு. இந்த மரியாளுக்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த சீஷனுக்கு ஏற்ற நேரத்திலே ஒரு தாயை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னைக்கு வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்கெல்லாம் காத்திருக்கிறதற்கான ஒரு எண்ணமே இருக்கிறது இல்லை. எதுவா இருந்தாலும் எடுத்தோம் பிடித்தோம் என்கிற முடிவுகளை எடுக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். பெற்றோர் சொல்லுகிற பேச்சை கேட்கிற பிள்ளைகள் இன்னைக்கு கைவிட்டு எண்ணலாம். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிலுவை அருகே வந்திருக்கிற நீங்கள் காத்திருக்கிறதற்கு ஆயத்தம் தானா? எத்தனை பேர் ஆயத்தம்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆயத்தம். ஹல்லேலூயா. எனக்கு ஏற்ற உறவை என் ஆண்டவர் எனக்கு அரவணைப்பா ஏற்று எனக்கு எடுத்து தரும் வரைக்கும் நான் என்ன செய்வேன்?
அவருடைய சிலுவையின் அருகே காத்திருப்பேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு அதை சீக்கிரத்திலே நிறைவேற்றுவார், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஏற்ற உறவுக்காக காத்திருந்த ஈசாக்கு நன்மை பெற்றார். ஈசாக்கு தன்னுடைய தாயை குறித்த துக்கம் பெரிய துக்கமாக இருந்ததாம். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அவர் பெரிய துக்கம் அடைந்திருந்தார். ஆனால் ரெபேக்காளை அந்த தாய் அடக்கம் பண்ணின இடத்திற்கு அவர் கொண்டு சென்று அதற்கு பிறகு அந்த துக்கத்தை அவர் நினையாதிருந்தார். ரெபேக்கா நிமித்தமாக அந்த துக்கத்தை அவர் நினையாதிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவரா தேடி போனார் அந்த ரெபேக்காளை? சொல்லுங்களேன், இவரா தேடி போனாரு? இல்லை, இவரை தேடி வந்து ஆண்டவர் அவருக்கென்று ஏற்படுத்தின அந்த நல் உறவு அவருக்கு பெரிய ஆறுதலை பெற்று தந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தனிமை உள்ளவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி திக்கற்ற பிள்ளைகளை விடேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் விட்டுடுவாரா? நிச்சயமா விடமாட்டார். இன்னைக்கு இந்த வசனத்தினாலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? நான் ஓடி போக மாட்டேன், நான் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை விட்டு விட மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? நான் ஓடி போக மாட்டேன், நான் விட்டுவிட மாட்டேன். இந்த யோவானுக்கு கொடுத்த பொறுப்பை அவர் இறுதி வரைக்கும் காத்து கொண்டாராம். இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே, யோவான் தன்னுடைய தாயை தன்னோடு அதன் முதலாய் சேர்த்து கொண்டார் என்று வாசித்தோம். சுவிசேஷத்திலே சொல்லப்படவில்லை, ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது இந்த யோவான் கடைசி வரைக்கும், இவர் கடைசியாக எங்கெல்லாம் தங்கியிருந்தாரோ அங்கெல்லாம் இந்த மரியாளும் அவரோடு கூட இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே நம்முடைய பொறுப்புகளை உதாசீனப்படுத்தாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இவைகளை நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட ரெண்டு விஷயங்களை தான் பேசி இருக்கிறார். ஓடி போகாதே, விட்டு விடாதே. ஓடி போகாதே, விட்டு விடாதே. ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு சில பொறுப்புகளை நீங்கள் அல்ல தட்டுகிறவர்களாக இருக்காதிருங்கள். கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, எங்களோடு கூட நீர் பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த இரத்த துளி எங்கள் மேல் தெளிக்கப்படட்டும் இயேசுவே. நாங்கள் அப்படியே அரவணைப்புக்கு நேராய் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான திடுக்கிடும் செய்தியை நான் கேட்டபோது என்னுடைய உள்ளமெல்லாம் ஆடி போய்விட்டது. என்ன நடந்தது? என்னுடைய பள்ளிக்கூடம் கொளத்தூர் பகுதியிலே இருக்கிறது. எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே மத்தியான நேரத்திலே நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது, என்னுடைய அறையிலே உட்கார்ந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பயங்கரமான சத்த ஒலி, பயங்கரமான ஒரு ஓசை கேட்டு என்னுடைய பாத்ரூமுடைய கதவு கூட அசைவு பெற்றது. அந்த வைப்ரேஷன்னாலே நாங்கள் என்ன நினைத்தோம், ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ பக்கத்தில் வெடித்து விட்டது போல என்று நாங்கள் நினைத்தோம். எங்கும் தேடி பார்த்தோம், எதனாலே அந்த சத்தம் வந்தது என்று எங்களால் யூகித்து கொள்ள முடியவில்லை. கொஞ்ச நேரத்திலே தான் நாங்கள் சம்பவம் என்ன என்பதை கேள்விப்பட்டோம். எங்களுடைய பள்ளிக்கூடம் இருக்கிறதற்கு ஒரு தெரு தாண்டி ஒரு வீட்டிலே ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நிகழ்ந்தது என்று சொன்னார்கள். என்ன நடந்தது என்பது சரியாக அன்றைக்கு எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன நடந்ததாம். ஒரு தம்பி, அவன் +2 படிக்கிற ஒரு தம்பி. அந்த தம்பி அவன் தன்னுடைய ஸ்கூலுக்கு போய்விட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தவன், அவனுக்கு ரொம்ப ஆர்வம் போல விஞ்ஞானம் செய்கிறதுலே, அதாவது அந்த ஆராய்ச்சிகள் செய்கிறதுலே அதிகமான ஆர்வம் உடையவன். இவன் உட்கார்ந்து சில காரியங்களை ஏதோ கெமிக்கல்ஸை வைத்து அவன் செய்து கொண்டிருந்தவன் ஒருவேளை கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் பூட்டின நிலையிலே இருந்திருக்கிறது. வீட்டிலே வேறு யாரும் இல்லை. அது மத்தியான வேளையா இருந்ததுனாலே தகப்பனாரும் வேலைக்கு சென்றிருந்தார். இவன் செய்து கொண்டிருந்த ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஏதோ விதமான ஒரு ஆபத்து, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிவிட்டது. ஒரு வெடித்து ஆனதுனாலே அது அவளுடைய வீட்டிலே பலவிதமான பேட்டரிகள் சேல் பண்ணுகிறதற்காக வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த பேட்டரியிலிருந்தும் கெமிக்கல் லீக் ஆனதுனால அது பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனாக மாறி அவனுடைய வீட்டின் கூரை அப்படியே தூக்கி அடித்து விட்டது. அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளுக்கெல்லாம் சேதம் உண்டாயிற்று. அடுத்த நாள்
நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த பையன், அவனுடைய பெயர் பிரணவ். நீங்கள் ஆன்லைனில் கூட யூடியூப்பில் கூட இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பையன் அப்படியே சிதைந்து அந்த இடத்திலே செத்து போனானாம். எனக்கு சொன்னார்கள், என்னுடைய பள்ளிக்கூடத்திலே வேலை செய்கிற ஒரு ஆயாவுடைய வீடு அதே தெருவிலே உண்டு. அவர்கள் சொன்னார்கள், அந்த பையனுடைய ஒரு கை ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்படி அந்த உடல் சிதைந்து நாசமாகி போய் அந்த பிள்ளை கருகி செத்து போனானாம். இதை அறியாத தகப்பன் என்ன நினைத்தார், உள்ளே ஏதோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து விட்டது, ஏதோ ஒரு வெடித்து விட்டது என்று நினைத்த தகப்பனுக்கு தகவல் சொல்லப்பட்டது. பிள்ளை இறந்து போனான் என்கிற தகவல் தகப்பனுக்கு தெரியாது. தகப்பன் வந்து வெளியே நின்று கொண்டு கதறுகிறாராம், பிள்ளை செத்தது தெரியாது, என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் எதுவும் செய்துடாதீங்க, என் பிள்ளை மேலே எந்த தவறும் இல்லை, என்னுடைய பிள்ளையை தயவு செஞ்சு விட்டுடுங்க என்று சொல்லி போலீஸாரிடத்துல கதறுகிற வீடியோவை யூடியூப்லேயே நான் பார்த்தேன். அவர் அப்படியே கீழே விழுந்து கதறுகிறார். அவர் கதறினது தன்னுடைய வீட்டிலே இப்படி இழப்பு வந்து விட்டதே, ஐயோ இவர் அக்கம் பக்கத்தில் வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டதே, எத்தனையோ லட்சங்கள் இழப்பாகி விட்டதே என்பதை குறித்து அவர் கலங்க தன்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு சேதம் வந்துவிட்டதே, என்னுடைய பிள்ளையை நீங்கள் எந்த கேடுக்கும் கொண்டு போய் விடாதீர்கள் என்று சொல்லி கதற தொடங்கினார் என்று நான் யூடியூப்ல நான் பார்த்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேராக கடந்து சென்றார். ஒரு தத்தளிப்பின் நிலை. ஆண்டவராகிய இயேசு 4வது இரத்த துளியாக தெளித்தது என்ன? தத்தளிப்பு. நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 46 வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்திலே பிதாவை நோக்கி கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவ்வளவு மணி நேரங்களும் அவர் பயங்கரமான பெயின் அனுபவித்திருக்கிறார். பிசிக்கல் பெயின், உடல் ரீதியாக பலவிதமான வலிகளை அனுபவித்த அவர் இப்படி கதறவில்லை. ஆனால் இப்பொழுதோ இப்படி அதிகமாய் தன்னுடைய தத்தளிப்பின் மிகுதியை அவர் தெரிவித்ததற்கான காரணம் என்ன? அப்பா, ஏசப்பா, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறதற்கான காரணம் என்ன? அந்த நேரத்திலே ஒரு பயங்கரமான அந்தகாரம் ஏற்பட்டதாம். மூன்றாவது வார்த்தை பேசின பிறகு 3 மணி நேரங்கள், 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் மத்தியான நேரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நேரம். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நேரம் என்று நான் சொல்லுகிறதற்கான காரணம் என்ன? மதியம் 12 மணி எப்படி இருக்கும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமான உச்சி வெயில் இருக்கிற அந்த நேரத்திலே 12 மணி முதல் 3 மணி வரை 3 மணி நேரம் பயங்கரமான அந்தகாரம் ஏற்பட்டதாம். ஹல்லேலூயா. பயங்கரமான இருள் ஏற்பட்டது. இந்த இருள் பலவிதமான காரியங்களை ஏற்படுத்தியது. என்ன நடந்தது? தேவாலயத்திலே திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. மேல் துவங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. வானத்தின் நட்சத்திரங்கள் உதிர தொடங்கியது. சூரியன் இருளாக தொடங்கியது. எங்கும் பயங்கரமான பீதியும் பயங்கரமான நடுக்கமும் அதிர்ச்சிகளும் ஏற்பட தொடங்கியது. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய உள்ளத்திலே வாடி போனார். பிதாவின் முகம் தனக்கு மறைக்கப்பட்டதை அவர் உணர்ந்தார். காரணம் என்ன? எல்லா ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அவர் அப்போதுதான் உணர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல ஜனங்களுடைய அக்கிரமங்களும் அவர் மேல் சாத்தப்பட்டது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27:45 3 மணி நேரம் அந்தகாரம் ஏற்பட்டது. லூக்கா 22:53 வாசிக்கிறோம், அந்தகாரத்தின் அதிகாரம் மேற்கொண்டது. அந்தகாரத்தின் அதிகாரம் மேற்கொண்டதினாலே இவர் பிதாவோடு கூட இருந்த தன்னுடைய உறவு துண்டிக்கப்பட்டதை உணர்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா தன்னுடைய முகத்தை மறைத்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளுடைய அழுகுரல் கேட்கிறது. ஐயோ என் தேவனே, ஏனப்பா, ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படி அவர் இருந்ததினாலே அவர் ஸ்ட்ரெங்த், வெரி ஸ்ட்ராங் பர்சனாக இத்தனை நாட்களும் அவர் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர்
தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே பிதாவுடைய முகம் தனக்கு மறைக்கப்பட்டதினாலே தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமந்தவராக நின்றார். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் செய்த அத்தனை திறனான பாவங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஒழுங்குகள் கெட்டு போனதினாலே நமக்கு ஆண்டவர் வைத்திருந்த கிரமங்கள் அவைகளை சரியாய் பயன்படுத்தாததினாலே, சரியாய் நாம் அதற்கு கீழ்ப்படியாததினாலே நம்முடைய கிரமம் அக்கிரமமாக மாறியது. கிரமம் என்றால் ஒழுங்கு என்று அர்த்தம். கிரமம் அக்கிரமமாக மாறியது. இந்த அக்கிரமங்கள் ஆண்டவர் பேரிலே சாத்தப்பட்டது. அதை தான் நாம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள், மிகுதியான அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவர் அன்றைக்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட நிலையிலே ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக அவர் தவித்து போய் நின்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான். இன்னைக்கு நாம் எல்லாரும் பொல்லாங்கு செய்கிறவர்களாக இருப்போம், ஆனால் இந்த ஒளி நமக்கு மறைக்கப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த சின்ன விஷயம் தானே, இதனால என்ன பெரிய தப்பு நமக்கு நடந்துற போது? இந்த சின்ன விஷயத்தை நான் செய்கிறதுனாலே என்ன பெருசாய் ஆகிவிட போகிறது என்று நாம் சொல்லுகிற சின்ன சின்ன அக்கிரம விஷயங்கள் தான் என் ஆண்டவரை அப்படி பாரப்படுத்தியது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவோம், இந்த சின்ன விஷயத்தை கூட செய்கிறதற்கு நான் துணிய மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அருவருக்கிற எந்த பாவங்களும் எந்த அசுத்த செயல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவீங்களா, என்ன அக்கிரம சிந்தை நம்மிடத்திலே உண்டு, என்ன பாவ செயல்கள் நம்மிடத்திலே உண்டு. ஆண்டவர் தத்தளிப்பை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் அதே தத்தளிப்புக்கு நேராக நாம் செலுத்துகிறோமா என்பதை கொஞ்சம் நாம யோசித்து பார்ப்போம். ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார். அநேகருடைய பாவங்களை அவரால் தாங்க முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். இருள் மூடியது, பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. அவர் பாவம் அறியாத சுத்த கண்ணர், பாவம் அறியாத சுத்த கண்ணருடைய பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டது. இவர் நமக்காக பாவமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு முன்னாலே பிதா இவரோடு கூட பேசின வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இவர் ஞானஸ்நானம் பெற்று எழும்பும்போது ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்கப்பட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற சத்தம் கேட்கப்பட்டதானால், இப்பொழுதோ ஆண்டவர் பிதாவை நோக்கி பார்க்கிறார். பிதாவுடைய முகம் தனக்கு தெரியவில்லை. அப்படியே அங்கலாய்த்து போனார். ஐயோ, ஏன் இந்த நிலை? இதை இவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா, எனக்கு என்ன அந்தகாரம் சூழ்ந்தாலும், என்ன பாவங்கள் என்னை அழுத்தி மேற்கொள்ள வந்தாலும் நான் ஒளியினிடத்திற்கு செல்லுகிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் பிதாவுடைய முகம் எனக்கு மறைக்கப்படவே கூடாது. என் ஏசப்பா எனக்கு நீதியின் சூரியனாய் என் மேலே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, அப்பா, நான் இனி இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உடைய கையிலே கொடுப்பதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மிடத்திலே வந்து விடுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், இந்த இரத்த துளி அது நிச்சயமாகவே அது அர்த்தமுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா, அது அர்த்தமுள்ளதாக மாறும். ஆண்டவரே, நான் நிச்சயமாகவே உம்முடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருப்பேன் என்று சொல்லுங்க. ஆண்டுடைய சமூகத்தை விட்டு நான் பிரியாதிருப்பேன். கர்த்தரனை தேடி வரும்போது அவருடைய முகம் எனக்கு மறைக்க கூடாதபடிக்கு என்னுடைய அக்கிரமங்களை நான் விலக்குகிறேன். அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்களேன், ஆண்டவரே, நான் என்னுடைய அக்கிரமங்கள் உண்மையும் என்னையும் பிரித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்க்ரீன் போல, ஒரு மாஸ்கிங் எஃபெக்ட் போல எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கிற இந்த அக்கிரமத்தின் பலகையை நான் தகர்த்து போடுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் இயேசு எனக்கு வேணும் அப்பா. சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு இயேசு வேணும், எனக்கு நீங்க வேணும்பா. சொல்லுங்களேன், எனக்கு நீங்க வேணும் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே,
உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்களை எப்போதும் பிரியாதிருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய முகம் எனக்கு மறைக்கப்படுமானால் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? எங்களை தள்ளிவிடுவீரானால் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? எங்களுக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. உடைய பாதத்தில் நெருங்கி வந்து நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. பரிசுத்த யோவான் 19ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தாகம் மீறி வறண்டு தங்க மேனி மங்குதே என்று பக்தன் பாட்டு பாடுவான். தாகம் மீறி போயிட்டு அவருடைய தாகத்தினாலே தபிக்கிறார், துடிக்கிறார். முந்தின நாளிலிருந்தே அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. அடித்து நொறுக்கி கொண்டே இருந்தார்கள். சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சின்ன பின்னமாக்கப்பட்டார். அப்பொழுதுதான் அவர் தாகம் மீறினவராய் தாகமாயிருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் கொடுத்தது என்ன? கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்டால், அப்பா தாகமா இருக்கப்பா, என்னுடைய தாகத்தை தீரு என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன கொடுப்போம்? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் தாகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய தாகம் என்ன? நீயும் நானும் ஆண்டவர் கண்டு ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது செய்து எப்படியேனும் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகமாயிருந்தது. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஒரு நாள் சமாரியா நாட்டுக்கு அருகாமையில அவர் நின்று ஒரு கிணத்தண்டை, யாக்கோபின் கிணத்தண்டை நின்று அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அங்கே ஒரு ஸ்திரீ வருகிறாள். சமாரிய ஸ்திரீ என்று நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவளை பார்த்து எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்டார். எப்போதுமே அங்கே உள்ளவங்க ஜாதி அனுசரித்து ட்ரெஸ் போடுவாங்க. இயேசுபாவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே தெரியும் இவர் யூதர் என்று. அவளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு தெரியும் அவள் சமாரிய பெண் என்று. அவர் அவளை பார்த்து, அவள் தாழ்ந்த ஜாதிக்காரிதான், ஆனால் இயேசுவோ எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க ஆண்டவர் கேட்கிறார். அவளுடனே திரும்பி கேட்கிறார், நான் சமாரிய ஸ்திரியா இருக்க என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று நீர் எப்படி கேட்பீர்? அவர் சொன்னார், ஒரு இடத்துல கேட்டவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தாய், ஆனால் அவரிடத்துல திரும்ப கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஒரு காலம் தாகம் வராத ஜீவ தண்ணீரை தந்திருப்பார்னு சொன்னார். அந்த ஜீவ தண்ணீர் எனக்கும் உங்களுக்கும் தேவை. நம்முடைய உள்ளத்திலிருந்து அவரை விசுவாசிக்கிற அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று யோவான் 7:38 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமே. தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஓடும் என்று சொன்னார். எங்கள் அன்பு பிள்ளைகளே, எங்களுடைய கிராமத்துல ஒரு ஆறு ஓடுகிறது. அது வறண்டு போய் நான் பார்த்ததே இல்லை. அதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்று சொல்லலாம். வெள்ள காலத்துல பயங்கரமாய் வெள்ளம் வரும், காய்ந்து போன காலத்திலும் கொஞ்சம் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஜீவ நதி. எப்போதும் அதிலிருந்து தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். உடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுமானால் அதில் அநேகர் தாகம் தீர்த்து கொள்ளுவார்களே. அந்த நதியிலே தாகம் தீர்த்து கொள்ளுகிறவர்கள் ரொம்ப தூரம் போகுது. பல 1000 பேர், 1,00,000 பேர் என்று சொல்லலாம். அந்த நதியினுடைய தண்ணீர்ல தாகம் தீர்க்கிறவர்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு நதி அல்ல, பல நதிகள், ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுமானால் அநேகர் தாகம் தீர்த்து கொள்வார்களே. உங்களிடத்திலிருந்து தாகம் தீர்த்தவர்கள்
ஒருவரையாவது நீங்கள் சொல்ல முடியுமா? அவருடைய பாடுகள் நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதை இவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரை விடுதலை ஆக்கினார் என்று யாராவது சொல்ல முடியுமா? பாண்டிச்சேரியில ஒரு 4 மாதத்துக்கு முன்னதாக நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது நான் தம்பி சக்தி இடத்துல சொன்னேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்தலடா, என்னன்னு தெரியல, ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டேன் என்கிறார் என்று சொன்னபோது அந்த தம்பி என்ன செய்தான், அங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து உங்களுக்கு நடந்த நன்மைகளை கொஞ்சம் எழுப்பி சொல்லுங்களேன்னு சொல்லிட்டான். எப்போதுமே சொல்லுகிறதுல எஸ்தர் என்ற ஒரு தங்கச்சி எழுப்பினாள். அவள் சொன்னாள், எனக்கு பல ஆண்டுகளா, எத்தனை ஆண்டு ஞாபகம் இல்லை எனக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது. ஐயா என்று ஜெபித்து நீ குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறாய் என்று சொன்னார். அந்த மாதத்திலேயே எனக்கு 2 குழந்தை ஃபார்ம் ஆகியிருக்கிறதுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்கள் கேளுங்கள், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, அருமை பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற கிருபையை எங்களுக்கு நீர் தந்து எங்களை பலப்படுத்துங்க. எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையிலே பிரதான ஆசாரியனாகிய இயேசு தெளித்த 5வது இரத்தத் துளி இப்பொழுது நாம் கேட்டோம். தவிப்பு, தாகத்தினாலே நாவ் வறண்டு தவிப்புக்குள்ளே ஆண்டவர் கடந்து சென்றார். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவர் தாகம் உடையவர்களாக, ஆத்ம தாகம், அந்த தவிப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அதற்கு உதாரணமாக மாறுகிறது. அடுத்ததாக 6வது இரத்தத் துளி, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தது என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் இந்த முடிந்தது என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை பல அர்த்தங்களை கொண்ட வார்த்தை. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, ஒத்த வார்த்தையா சொன்னாலும் நட்சுன்னு சொன்னீங்க பிரதர், நட்சுன்னு சொன்னீங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த ஒத்த வார்த்தை ஆண்டவர் நட்சுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. முடிந்தது. என்னென்ன முடிந்தது? ஆண்டவராகிய இயேசு அவர் இந்த உலகத்திலே வந்து இவைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று பிதாவுடைய அநாதி தீர்மானத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு கூட தான் தன்னுடைய குமாரனை இவ்வுலகத்துக்கு அனுப்பினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பினது போல பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். இது வெற்றியின் முழக்கம். எப்போவுமே பிள்ளைங்க ஏதாவது ஒரு சாதிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, டாடி நான் ஜெயிச்சிட்டேன், மம்மி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஏசப்பா ஜெய முழக்கத்தின் கோஷம் எழுப்பினார். இது சந்தோஷத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய 2 பிள்ளைகளும் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. 2 பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டிலே அவர்கள் பெற்ற எல்லா பதக்கங்கள், அவர்கள் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே அவளுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருந்தது. என்னுடைய பெரிய மகள் 11 மெடல் வாங்கிட்டு வந்திருந்தா. என்னுடைய சின்ன மகள் 7 மெடல் வாங்கிட்டு வந்திருந்தா. 2 பேரும் ஈச் 11 சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்போர்ட்ஸில் ஓவரால் சாம்பியன், அகாடமிக்ஸில் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லி அடுத்தடுத்து எல்லாவற்றிலேயும் அத்தனை மெடல்ஸை வாங்கி கொண்டு வந்து அவங்களுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. முடிச்சிட்டேம்மா, நீங்க சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டேம்மா என்று என்னுடைய மகள் சொன்னாள். ஹல்லேலூயா. அதே போலவே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு ஒரு முழு நிறைவோடு கூட பதக்கங்களை கையில் ஏந்தி கொண்டு முடிந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என்னெல்லாம் முடிஞ்சிச்சு? முதலாவதாக வேதனை முடிந்தது. ஹல்லேலூயா. வேதனைகளை அவர் தானே சுமந்ததினாலே நாம் இனி வேதனைகளை சுமந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். என்னென்ன வேதனைகளை அவர் அனுபவித்தாரா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இவ்விதமான விபரீதங்கள்
பாரங்களை அவரே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஆகவே அவரே எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. வாசிப்போமா? எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, பாடுகள் வரும்போது ஏசப்பாவே நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் கால் தூசிக்கு கூட சமமாகாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் ஏசப்பா எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என்னென்ன கஷ்டப்பட்டாங்க என்பதை வேதத்திலே நாம் வாசித்தோம். ஆனால் மத்தேயு 27:26 நாம் வாசிக்கிறோம். அவர் வாரினால் அடிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாராம். வாரினாலே அடிக்கப்பட்டார் என்பது ஏற்கனவே அப்பா அவங்களுக்கு அதுக்கான தெளிவான விளக்கத்தை சொன்னாங்க. எப்படி அவர் அடிக்கப்படும் போது ஒரு 15,000 இடத்துல கிழிந்து சதை தொங்குகிற அளவிற்கு காயங்கள். ஹல்லேலூயா. அப்படியே அந்த கொக்கிகள் போல அந்த வாரிலே இருக்கும். அந்த கொக்கிகள் போய் ஒவ்வொரு அடி அடிக்கும் போது உடலிலே இருக்கிற 9 இடங்களை போய் கவ்வி இழுத்து கிழிக்கும். யோசித்து பாருங்களேன். ஒரு அடிக்கு அப்படி என்றால் 39 முறை அடித்தார்கள். ஆனால் எத்தனை இடம் கிழிந்திருக்கும். உடல் முழுக்க அவ்வளவு வேதனைகள் அவர் எதற்காக சுமந்தார்? இந்த விபரீதங்களை நாம் பார்க்கும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். இன்னைக்கு என்னுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. என்னுடைய போராட்டம் முடிஞ்சிருச்சு. என்னுடைய வேதனை முடிஞ்சிருச்சு. லூக்கா 22:63 வாசிக்கிறோம். அவரை முகத்தில் அரைஞ்சாங்களாம். எவ்வளோ அவமானமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்மளே சாதாரணமா, நம்ம எல்லாம் யாருங்க? சாதாரணமா ஒரு தெருவில் யாரோ ஒருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டாங்கன்னா நம்மளால் அந்த தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அதுக்கு பிறகு ஏன் இயேசு ராஜாதி ராஜா அத்தனை நன்மைகளை அத்தனை ஜனங்களுக்கு செய்தவரை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சு கிண்டல் பண்றாங்கங்க. எப்படி வலிச்சிருக்கும் அவருக்கு, யோசித்து பாருங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வேதனைக்குள்ளே கடந்து போகிற நம்மை என் ஆண்டவர் காக்கும்படியாக தான் அதை அன்றைக்கு தான் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. ஒருவேளை நீங்க அவமான பாதையில இன்றைக்கு நீங்க சென்று கொண்டிருக்கிறீங்களா? தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு பயங்கரமான தூஷண பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு விரோதமா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சிலுவையிலே முடித்து விட்டார். இனி நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை. அவரை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நினைச்சுப்பீங்களா? இன்னைக்கு ஏசப்பா எனக்கு போதும், ஏசப்பா எனக்காக யாவையும் சகித்து முடித்து விட்டார் என்று சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன முடிந்தது? ஆண்டவர் தண்டனையை முடித்தார். நமக்காக ஒரு சில தண்டனைகள் வைக்கப்பட்டிருந்தது. அவைகளை தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவு என்று சொல்லி நாம மோசே காலத்து நியாயப்பிரமாணத்திலே நாம வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே வைக்கப்பட்டிருந்த சட்டதிட்டங்கள் அவ்வளோ கொடிய சட்டதிட்டங்கள். ஒரு பனிஷ்மெண்ட் என்று சொன்னால் அது அவ்வளோ கொடியதாக இருக்கும். நான் ஒரு சில பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது தண்டனைகளை நான் ஆன்லைனில் வாசித்து பார்த்தேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. என்ன செய்வாங்களாம்? இருட்டான பாதாள குழிகளில் போட்டுடுவாங்களாம். போட்டுட்டு சின்ன தவறுகள் செய்தால் கூட, வேசித்தனம், திருட்டு, அது போல தவறுகள் செய்யும்போது பாதாள குழிகளுக்குள்ள, இருட்டு அறைகளுக்குள்ள போட்டுட்டு பசி மிகுந்த எலிகள், சுண்டலிகள், பெருச்சாலிகளை போட்டுடுவாங்களாம். பயங்கர பசியில் இருக்கும். பல நாட்களாக உணவில்லாத பசியில் இருக்கிற அந்த எலிகள் இவங்களுடைய உடம்பை முழுக பிச்சு 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 தின்னும். அப்படியே அந்த இடத்துல செத்து போவாங்களாம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். சிலரை என்ன செய்வாங்களாம், டெட் பாடியை, அதாவது செத்த பிணத்தை அவர்களுடைய உடம்போடு கூட கெட்டி வைத்துருவாங்களாம். அந்த செத்த பிணத்தோடு தான் அவங்க நடமாடணுமா ஃபுல்லாக. எங்கும் எல்லா இடத்துலையும் செத்த பிணத்தோடு கூட அதை சுமந்துக்கிட்டு நடக்கணும் எல்லா இடத்துலையும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான தண்டனைகள் அந்த நாட்களிலே நிறைவேறலாயின. அந்த தண்டனைகள் எல்லாவற்றிற்கும் என் ஆண்டவர் முடிவு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிந்தது. இன்னைக்கு சொல்லுங்களேன், நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகள் எனக்கு முடிவடைந்தது. ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் ரோமர் 10:4 கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவு. வாசிக்க கேட்போமா? விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக
கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக மாறினார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இதன் நிமித்தமாய் நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக மாறினோம். நம்ம எதற்கு கீழ்ப்பட்டவர்களாய் மாறினோம் சொல்லுங்களேன்? கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். அந்த நாட்கள்ல கொடுமைக்கு கீழ்ப்பட்டிருந்தாங்க, ஜனங்கள்லாம் நியாய பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவுடைய இந்த இரத்த துளியின் நிமித்தமாய் அவர் யாவையும் முடித்ததன் காரணமாக நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களாய் மாறினோம். வாசிக்க கேட்போம் ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மை கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வைத்திருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 2 வாசித்தோமே, ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று கிருபை. நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்பட்டிருக்காமல் எதுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோமா? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாய் மறுபடியும் எபிரேயர் 10:9 சொல்லுகிறார், இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போட்டாராம். ஹல்லேலூயா. முதலாவது என்ன இருந்தது? நியாய பிரமாணம் இருந்துச்சு. இரண்டாவது என்ன வந்துச்சு? கிருபை வந்துச்சு. கிருபையை நிலைநிறுத்துகிறதற்கு முதலாவதை நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. வாசிப்போமா அந்த வசனத்தை? எபிரேயர் 10:9. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதை நிலைநிறுத்தி இருக்கிறார். எதன் நிமித்தமாய்? என் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததன் நிமித்தமாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்ன முடிந்தது? சதி யோசனை முடிந்தது. மூன்றும் ஈஸியா நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். வேதனை முடிந்தது, தண்டனை முடிந்தது, சதி யோசனை முடிந்தது. பிசாசு சில யுக்திகளை நமக்கு விரோதமாக பயன்படுத்த என்று கருதினான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்கும் பொருளாக அநேக தீர்க்கதரிசிகளை எச்சரிப்புக்காக அனுப்பினார். அநேக நியாயாதிபதிகளை அனுப்பினார். ராஜாக்களை நியமித்து பார்த்தார். ஆனால் என்னென்னமோ செய்த போதும் இந்த ஜனங்களை அந்த நியாயக்கேடு மகனிடத்திலிருந்து காப்பாற்றவே முடியவில்லை. எல்லாரும் பாவத்திற்கு நேராக போய் கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பினதினாலே பிசாசின் சதி யோசனை முடிவடைந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தான் நாம் யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உலகத்தின் அதிபதி தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. உலகத்தின் அதிபதி என்ன செய்தான்? தள்ளப்பட்டான். தேவன் மகிமைப்பட்டார். உலகத்தின் அதிபதி தள்ளப்பட்டான். கொலோசையர் 2:14 வாசிக்கிறோம், சாத்தானின் அதிகாரங்களை அவர் உரிந்து ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுங்க, என்னுடைய வேதனை முடிந்தது. என்மேல் வைத்திருந்த தண்டனை முடிந்தது. என்மேல் பிசாசு வைத்திருந்த சதி ஆலோசனைகள் முடிந்தது. அப்படியே கண்களை மூடுங்களேன். அப்படியே கண்களை மூடுங்களேன். முடிந்தது என்று சொன்னார். எல்லாவற்றையும் முடித்து வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சந்தோஷ கம்பீர முழக்கிடலாம். ஹல்லேலூயா. 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 ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதம் எல்லாம் பாடி ஜெய கொடியில் வீசிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா. ஜெய முழக்கம் எடுத்து என் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் அதே ஜெய முழக்கத்தை அனுபவிக்க செய்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்காக எங்கள் வேதனைகளை முடிவடைய செய்தீர், எங்களுடைய தண்டனைகளை முடிவடைய செய்தீர், பிசாசின் சதி ஆலோசனைகளை முடிவடைய செய்தீர். எங்களை இன்றைக்கு விடுதலையாய் வாழ செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி எங்களுடைய எஞ்சியுள்ள நாட்களை நாங்கள் கழிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கடைசி வார்த்தை பியூலா. வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு
பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹalleluya. இதுதான் ஆண்டவராகிய இயேசு மொழிந்த கடைசி வார்த்தை. என்ன? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். இந்த வார்த்தை 7வது இரத்த துளி. இது அர்ப்பணிப்பை குறிக்கிறது. ஹalleluya. அவர் தன்னை ஆண்டவருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். இதிலிருந்து என்ன நிரூபணமாகிறது? இவருடைய ஜீவனை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஹalleluya. அவர் தன்னுடைய ஜீவனை எந்த மனுஷனிடத்திலேயும் ஒப்பு கொடுக்கவில்லை, பிதாவுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். அவர் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். ஆனால் தன்னுடைய ஜீவனை யாருடைய கரங்களிலே கொடுத்தார்? பிதாவுடைய கரங்களிலே கொடுத்தார். அதை அவர் சொல்லுவார் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஹalleluya. யோவான் 10:18 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. வேறு யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது. அந்த விசுவாசத்தை நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நாம உறுதியாய் இதை பற்றி கொண்டு நிற்போமானால் என்னுடைய ஜீவனை பறிக்க ஒருவராலும் முடியாது. அது என்னால கூட முடியாது. ஹalleluya. அநேகர் தவறான முடிவுகளுக்கு நேராக போகிறார்கள். இந்த சத்தியத்தை உணராத பலர் தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள். ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதற்கு, அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர்கள் தங்களால் முடியவில்லை என்கிற நிலை வரும்போது அவர்கள் தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொண்டு பிசாசுக்கு அடிமைகளாய் போய்விடுகிறார்கள். ஒரு யூதாஸ் செய்தது போல. நாம் யூதாஸின் பிள்ளைகள் அல்ல, நாம் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகள். ஹalleluya. சொல்லுங்களேன். ஹalleluya. நம்முடைய ஜீவனை எடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்காவது அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. இன்னைக்கு ஆணித்தரமா ஆண்டுடைய சமூகத்துல நீங்க முடிவெடுங்க, என்னுடைய ஜீவனை எடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. பிதா அவருடைய கரங்களிலே இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நாம நினைக்கலாம், எனக்கு கடன் இல்லை, நான் எதுக்காக கடன் செலுத்தணும் என்று நாம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம எல்லாருமே கடனாளிகள் தான். ஏன்? ஏசப்பா நமக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததினாலே நாம் எல்லாரும் அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஹalleluya. வாசிப்போமா அந்த வசனத்தை? 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹalleluya. நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், நாம எத்தனை பேர் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய பகுதி ஜனங்களுக்காக நம்முடைய ஜீவனையும் கொடுக்க துணிவோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சீனா தேசத்திலே பயங்கரமான ஆட்சியிலே கொடுமை இருந்தது. அதாவது அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை வழிபடுகிறதற்கு அவர்களுக்கு பெர்மிஷன் வழங்கப்படவில்லை. எந்த தெய்வத்தையும் அவர்கள் வணங்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் ஆட்சி பயங்கரமா இருந்தபோது இங்கே ஒரு சகோதரி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு தன்னை திடப்படுத்தி கொண்டாள். இவளுக்கு 2 குட்டி பிள்ளைகள் உண்டு. இந்த சகோதரி பிள்ளைகளிடத்திலே ஆலோசனை சொன்னாள், என்ன நடந்தாலும் சரி, என்னை கைது செய்து கொண்டு போனாலும் சரி, நீங்கள் கர்த்தரை விட்டு பிரியவே கூடாது என்று சொல்லிக் கொடுத்தாள். இந்த சகோதரியை கைது செய்து தரதர என்று இழுத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனிலே கொண்டு போய் வைத்தார்கள், காவலிலே வைத்தார்கள். அப்படி வைத்த போது இந்த 2 பிள்ளைகளும், சின்ன சின்ன பிள்ளைகள், வாசல்லே நின்று கதறுகிறார்கள், அம்மா வந்து விடுங்கள் அம்மா, நாங்கள் எங்கே போவது? எங்களுக்கு தங்குகிறதற்கு இடமில்லை, எங்களுக்கு சாப்பிடுகிறதற்கு உணவில்லை, நீங்கள் வந்து விடுங்கள் அம்மா என்று வாசலிலே நின்று கதறினார்கள். இந்த சகோதரியோ, இல்லை என் அன்பு பிள்ளைகளே, ஜீவன் போகிற வரைக்கும்
இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காக உங்களுடைய ஜீவனை அர்ப்பணியுங்கள் என்று உள்ளிருந்து குரல் கொடுக்கிறாள். இவளை போட்டு அடிக்கிறார்கள், மிதிக்கிறார்கள். பிள்ளைகள் 2 பேரும் வெளியே நின்று கதறுகிறார்கள். ஆனால் அந்த நிலையிலும் கூட அந்த சகோதரி தன்னுடைய உறுதியான தீர்மானத்திலே உறுதியாக நின்றாள். ஹல்லேலூயா. அவள் கொஞ்சம் கூட அசைவடையவில்லை. அவள் கொஞ்சம் கூட தன்னுடைய சின்ன குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் நின்று கதறுகின்றனவே என்று சொல்லி அவள் நினைத்து பின்வாங்கவே இல்லை. அவங்க சொல்றாங்க, இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீ உன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போ அம்மா என்று சொன்னபோது, என் இயேசுவே எனக்கு வேண்டும், என்னை நீங்கள் குற்றுயிராய் போட்டாலும் சரி என்னுடைய ஜீவன் என் இயேசுவுக்காக பிரியும் என்று சொன்னாளாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தம் உங்களுடைய ஆவியை கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுக்கிறதற்கு கடனாளிகளாய் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்மை சூழ இருக்கிறவர்களுக்காக, பாவ செயல்களில் விழுந்து கிடக்கிறவர்களுக்காக, கெட்ட பழக்க வழக்கங்களில் விழுந்து கிடக்கிறவர்களுக்காக கை தூக்கி எடுக்கிறதற்கு உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தம்? யோசித்து பாருங்க. என் அன்பு வாலிப தங்கச்சிமார், தம்பிமார், எத்தனை பேர் தவறான காரியங்களுக்கு கை கொடுக்குறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செய்யும் போது அவங்களுக்கு உதவியா இருக்கிறீங்க? பாதாள குழியிலே அந்த பிள்ளைகளை நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிவெடுங்க, இந்த அக்கிரமம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அக்கிரமம் எனக்கு வேண்டாம், என் ஆவியை என் ஆண்டவருக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 53:12 சொல்லுகிறது, பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார் என்று. இதன் நிமித்தமாய் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு இது. ஹல்லேலூயா. நாம பலவான்களை பங்கிட்டு கொள்ளுவோமா இல்லையா? சொல்லுங்களேன். முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். அவங்கள பார்த்தா வீரியத்தோடு கூட இருக்கிறாங்க, பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க. நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா? நான் ஏசப்பாவை பற்றி பேசினா அவங்க ரிசன் பண்ணுவாங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் பலவான்களை உங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிற நாட்கள் இதோ வந்து விட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சி எடுக்க தொடங்குங்க, இன்னையிலிருந்தே முயற்சி எடுக்க தொடங்குங்க. ஸ்தேவான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அண்ணாந்து பார்க்கிறார். வானத்திலே தேவகுமாரன் எழுந்து நின்று வரவேற்கிறதற்கு ஆயத்தமானார். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய முடிவு இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. ஸ்தேவான் மேலே கல்லுகள், பயங்கரமாய் கூர்மையான கல்லுகள் எறியப்படுகிறது. இவர் அண்ணாந்து பார்த்து ஒரு ஸ்மைலோடு கூட ஆண்டவர் வரவேற்கிறதை பார்த்து கொண்டு நிற்கிறார். நான் நினைக்கிறேன் பரலோகமே எழுந்து நின்று இருக்கும் இவரை வரவேற்கிறதுக்கு. தேவகுமாரன் எழுந்து நின்றார். ஆனால் நிச்சயமா பரலோகத்தில் இருக்கிற கோடான கோடி தூதர்களை எழும்பி நின்று இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மளையும் வரவேற்கிறதற்கு கோடான கொடி தூதர்கள் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நான் கடனாளியாக இருக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் தான் சிந்தின இந்த இரத்த துளியின் நிமித்தமாய் பல பலவான்களை அவர் கையில் எடுத்தார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? பலர். இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் இந்த பிரசங்கம் சொல்லப்படுகிறதானால் இயேசு அன்றைக்கு சிந்தின இந்த இரத்தம் தான் காரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பலவான்களை கொள்ளையிட்டு கொண்டார். இன்னைக்கு அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? பலவானா இருந்த சவுலை பவுலாக மாற்றினார். அவர் சிலுவையிலே தன்னை ஜீவனை ஒப்பு கொடுக்கிற அளவிற்கு அவரை ஆண்டவர் தன்னுடைய சொந்த பொருளாய் ஏற்றுக்கொண்டார். யோவானை எரிகிற எண்ணெயிலே தூக்கி போட்ட போதும் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கூட வழி தவறாமல் நிற்கிற ஒரு தேவ பிள்ளையாய் யோவானை கர்த்தர் உருவாக்கினார். பேதுரு சிலுவையிலே தலைகீழா என்னை தொங்க விடுங்கள் என்று சொல்லி மரித்தார். மார்க்கு குதிரைகளை வைத்து இழுபட்டு செத்து போனார். இப்படி எத்தனை எத்தனை இரத்த சாட்சிகளை நான் சொல்ல வேண்டும்? அத்தனை 1000 பேரை தனக்கு கொள்ளையாக கொண்டார். இன்றைக்கு நாமளும் அதற்கு கடனாளிகள். ஹல்லேலூயா. என்னையும் தகுதிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. என்னையும் தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. 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 இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமே பாடுபட்டு ரட்சகா. இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த நாயகா. எல்லாரும் சேர்ந்து, ரொம்ப ஈஸி தான். இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமே பாடுபட்டு ரட்சகா.
உங்ககிட்ட வருகிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் எங்களுக்கு உணர்வு தந்தீரே சுவாமி. ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற கடமைகளை செய்து முடிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தீர்மானங்களை நாங்கள் சரிவர செய்ய எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் சுமந்த அந்த சிலுவையை நாங்களும் சுமக்கிறோம். எங்களுக்காய் நீர் சிந்தின அந்த இரத்த துளிகளை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் எங்களுக்காய் சிந்தனை விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே அடிமைகளாய் நாங்கள் மாறுகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.